ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருக்குறள் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோங்க. பொறையுடைமை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்தல். நமக்கு இந்த 10 திருக்குறள்லையுமே நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் நம்ம திருவள்ளுவர். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இந்த திருக்குறளையும், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் இந்த திருக்குறளையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இது வந்து குரூப் 4 2025 குரூப் 4ல் அதே மாதிரி STXC எக்ஸாம்லையும் கேட்டிருந்ததுனால நம்ம ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்து மீதி இருக்கிற 8 திருக்குறளையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பொருள் பார்த்துடலாம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தர் செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட அதை மறக்கிறது அதை விட சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? இங்கே பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை. இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்த துன்பத்தை. சரிங்களா? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இங்கே பாருங்க, பிறர் செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட அவங்க செய்த துன்பத்தை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. சரிங்களா? அடுத்த திருக்குறளில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு விருந்தினர் வராங்க இல்லையா, அவரை வரவேற்க முடியாத நிலையில் நம்ம இருக்கிறத வறுமையிலும் கொடிய வறுமையாக. சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழர்கள் பண்பாடே வந்து விருந்தினர்களை வரவேற்கிறது தான். சரிங்களா? ஸோ விருந்தினரை வரவேற்க முடியாத நிலைமை தான் வறுமையிலும் கொடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோலவே வலிமையிலும் மிகுந்த வலிமை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மடவார் செய்யும் தவறுகள், அதாவது அவங்க செய்கிற துன்பத்தை வந்து பொறுத்து கொள்வது தான். அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது இன்மையுள் இன்மைனா நமக்கு வறுமையில் மிக கொடிய வறுமை எதுனா விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை தான். அது மாதிரி வலிமையில் சிறந்த வலிமை எதுனா வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது அறிவற்றவர்கள் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்மைனா வறுமை, ஓரல்னா நீக்குதல், மடவார்னா அறிவற்றவர்கள். சரி, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஓங்கப்படும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காத்தல் வேண்டும். அதாவது நம்ம பொறுமையை போற்றி காத்தால் தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் வந்து நம்மை விட்டு போகாமல் இருக்கும். ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிருந்தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். சரிங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதில் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நமக்கு தீங்கு செய்கிறவங்கள நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் பொறுத்துக்கிட்டோம், அந்த தீங்கை நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பொன் போல மதித்து மனதுக்குள்ளே வைத்து போற்றுவாங்களாமா. அதுக்கான திருக்குறள் தான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. சரிங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது இங்கே பொன்றும் அப்படிங்கிறது உலகம் அழியும் வரை. சரிங்களா? இப்போது பிறர் செய்கிற தீமைக்கு அப்போவே நம்ம தண்டனை கொடுத்துட்டோன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தாங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து நிலைத்து நிற்கிற வரைக்குமே நம்ம புகழ் வந்து நீடிச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். திறனல்ல தற்பிறார் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செய்யத்தகாத துன்பச் செயலை பிறர் தமக்கு செய்தாலும். இங்கே பாருங்க, திருவள்ளுவரே சொல்கிறாரு, செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் அதற்காக வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும், சரிங்களா, ஒருத்தர் நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதற்காக நம்ம வருந்தி அறத்துக்கு மாறாக எந்த ஒரு செயலையும் செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? இந்த திருக்குறள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, துறந்தார்னா என்னென்னா துறவி வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்காங்க, அவங்கள விட மேலானவர் யார் அப்படின்னா
இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிறபவர். அதாவது இறந்தார் வாயினா வரம்பு கடந்து கொடிய சொற்களை பேசுகிறவங்களை பொறுத்து கொள்பவங்கள் தான் துறவர்களை விட மேலானவர் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் இதில் சொல்ல வரார். சரிங்களா? உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உண்ணா நோம்பிருக்கும் பெரியவங்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்வர் தான் மேலானவர், அவங்களுக்கு அப்புறம் தான் இந்த பெரியவர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இது ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி.